செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே உள்ள கிராமத்தில் 11ஆம் வகுப்பு பயின்று வரும் 16 வயது பள்ளி மாணவி ஒருவர் கடந்த 18ஆம் தேதி மாலை பள்ளி முடிந்து வீடு சென்ற நிலையில் இயற்கை உபாதை கழிக்க திறந்தவெளி பகுதிக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில்தான் அதே பகுதியை சேர்ந்த 16 வயதுடைய 2 சிறுவர்கள் மற்றும் 23 வயதுடைய இளைஞர் உட்பட 3 பேர் அந்த மாணவியிடம் பேச்சு கொடுத்து அவரை காட்டுப்பகுதிக்குள் தூக்கிச் சென்று கூட்டாக மாறி மாறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வீடு திரும்பிய அந்த மாணவி அவரது தந்தையிடம் தனக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பு குறித்து கூறியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து மாணவியை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிரமான சிகிச்சை மற்றும் கவுன்சிலிங்கும் அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக புகாரின் அடிப்படையில் தாளம்பூர் போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டனர். உடனடியாக தாம்பரம் கமிஷனரின் உத்தரவின் பேரில் உதவி ஆணையரான வெங்கடேசன், ஆய்வாளரான சார்லஸ் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் குறித்து விசாரணையை தொடங்கினர். இந்த சம்பவத்திற்கு பிறகு குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் தலைமறைவானனர். தொடர்ந்து தலைமறைவானவர்களை தேடும் பணியும் முடுக்கிவிடப்பட்டது. பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கிய 3 பேருமே தலைமறைவான நிலையில் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் 16 வயதுடைய 2 சிறுவர்கள் மற்றும் சுந்தர் என்ற 23 வயது நபர் ஆகிய 3 பேரையும் காட்டுப்பகுதியில் வைத்து கைது செய்தனர். அவர்களை கைது செய்து சேலையூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த நிலையில்தான் கைது செய்து விசாரித்த போது பாலியல் வன்கொடுமை குற்றவாளியான சுந்தர் கீழே விழுந்ததில் கைமுறிவு ஏற்பட்டது. இது தொடர்பாக 16 வயது சிறுவர்கள் 2 மீதும் மற்றும் சுந்தர் ஆகியோர் மீதும் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திலும் மற்றும் கைதான இளைஞரான சுந்தர் புழல் சிறையிலும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அடைக்கப்பட்டுள்ளார்.